வணக்கம் அன்பு நண்பர்களே, அவசிய செய்திகளின் இன்றைய செய்தி தொகுப்பை உங்களுக்கு வழங்குவது உங்கள் அன்பிற்குரிய தொகுப்பாளினி நான் ஜனனி கணேசன். இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை பார்க்கலாம். சிவகாசியில் அதிமுக கூட்டத்தில் பேசிய மாஜி அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி மாபா பாண்டியராஜனை கடுமையாக விமர்சித்த சம்பவம் தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முன்னதாக விழாவில் அதிமுக நிர்வாகி ஒருவர் ராஜேந்திர பாலாஜிக்கு பொன்னாடை அணிவித்தார். பின்னர் அருகே இருந்த மாபா பாண்டியராஜனுக்கு பொன்னாடை அணிவிக்க சென்றபோது அதை தடுத்து அவரின் கன்னத்தில் ராஜேந்திர பாலாஜி அறைந்தார். பின்னர் பேசிய ராஜேந்திர பாலாஜி, இத்தனை பேரை வேலையில்லாமலா போட்டு இருக்கேன், குறுநில மன்னர் என்கிறான். ஆமாம், நான் குறுநில மன்னர் தான். அதிமுகவை எதற்கும் திமுகவுக்கு நான் குறுநில மன்னர் தான். என்னுடன் உள்ளவர்கள் எல்லாரும் வாழேந்தி வருவார்கள். திமுக எதிரி என்று எடப்பாடியார் சொல்லிவிட்டார். நீ ஏன் வருகிறாய் குறுக்கே? நான் எம்ஜிஆர் தொண்டன். அதிமுக ரத்தம் என் உடம்பில் ஓடுகிறது. உனக்கு எந்த ரத்தம் ஓடுது? நீ முதலில் காங்கிரஸ், அடுத்து தமிழ் மாநில காங்கிரஸ், அப்புறம் பாஜக, அடுத்து தேமுதிக, அடுத்து அதிமுக, அப்புறம் OPS, மறுபடியும் அதிமுக. வெட்கமாக இல்லை உனக்கு? உனக்கு சால்வை போடும்போது வேடிக்கை பார்க்க நான் என்ன கிறுக்கனா? தொலைச்சிடுவேன். நீ வந்து என்னோட போட்டி போடுகிற? யாரா நீ? என்னை எதிர்த்தாலும் அவர்களை மதிக்கக்கூடிய பண்பு என்னிடம் இருக்கு. நீ யாரு? இயக்கத்தை காட்டி கொடுத்து விட்டாய், ஓடினாய். நான் தெய்வமாய் மதிக்கும் ஜெயலலிதா பற்றி நீ அவதூறாக பேசிய வீடியோ என்னிடம் இருக்கு. உன் மீது ஒரு வழக்கு வந்துச்சுன்னா அடுத்த நொடியே கட்சியை விட்டுட்டு ஓடி விடுவாய். தமிழ்நாடு காவல்துறை என்னை டில்லி வரை தேடியது. நான் மண்டிக்கிட்டேனா? ஒளிஞ்சுக்கிட்டு என்னை காப்பாத்துங்க என்று யாரிடமாவது கை கட்டி நின்றிருக்கிறேனா என்று ஆக்ரோஷமாக ராஜேந்திர பாலாஜி கொந்தளித்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தொடர்பான வழக்கில் ஆளுநரின் செயலர் ஆஜராக உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி என்ற வழக்கை CBIக்கு மாற்றி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட போதும் மேல் நடவடிக்கை எடுக்க ஆளுநர் தரப்பு அனுமதி அளிக்கவில்லை என தமிழ்நாடு அரசு சார்பில் மனு சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் இதில் வழக்கில் ஆளுநரின் செயலர் ஆஜராக நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மும்மொழி கொள்கைக்கு ஆதரவு தெரிவித்து பாஜக நடத்திய கையெழுத்து இயக்கத்தில் கையெழுத்திட்ட அதிமுக முன்னாள் MLA விஜயகுமார் அதிமுகவில் இருந்து நீக்கி எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வெளியிட்டுள்ளார். கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பு உட்பட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கப்பட்டுள்ளதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. பாஜக தீண்டத்தகாத கட்சி, நோட்டா கட்சி, பாஜக வந்ததால் தோற்றோம் என்றவர்கள் இன்று பாஜக வேண்டும் என தவம் இருக்கும் சூழ்நிலையை தலைவர்களும் தொண்டர்களும் உருவாக்கியுள்ளது பெருமை அளிப்பதாக கூறியுள்ள தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, பாஜக இல்லாமல் அரசியல் இல்லை என்ற சூழ்நிலையை உருவாக்கியுள்ளது என்று தெரிவித்துள்ளார். மற்றபடி எந்த கட்சியின் தலைவரையும் குறைத்து பேசவில்லை. யார் முதல்வர், யார் முக்கிய கட்சி, யார் முதல்வர் வேட்பாளர் என்பதை பேச வேண்டிய நேரத்தில் பேசுவோம். நாங்கள் யாருக்கும் எதிரி கிடையாது. இன்றைக்கு தேஜ கூட்டணி பலமாக இருக்கிறது என்று கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அண்ணாமலை கூறினார். தொகுதி மறுவரையறை குறித்து எதிர்க்கட்சி, ஆளும் முதல்வர்கள், முன்னாள் முதல்வர்கள் கூட்டத்திற்கு வரும் 22ஆம் தேதி சென்னையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என 7 மாநில முதல்வர்களுக்கு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். ரம்ஜான் மாதத்தை முன்னிட்டு சென்னை ராயப்பேட்டையில் உள்ள YMCA அரங்கில் இஃப்தார் நோன்பு தாவேக சார்பில் திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் நடிகரும் தாவேக தலைவருமான விஜய் நேற்று இஃப்தார் நோன்பு திறந்தார். திண்டுக்கல் சந்தைப்பேட்டை ரோடு மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியில் 4ஆம் வகுப்பு கட்டடத்தின் கூரை பெயர்ந்து விழுந்து 7 மாணவர்கள் காயமடைந்து திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். 1 மாதத்திற்கு முன்பு மராமத்து பணிகள் நடந்த போதிலும் கட்டடம் இடிந்து விழுந்தது பெற்றோர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. கர்நாடக அரசு தாக்கல் செய்துள்ள பட்ஜெட்டில் முஸ்லிம்களுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள பாஜக கர்நாடக பட்ஜெட்டை ஹலால் பட்ஜெட் என விமர்சித்துள்ளது. கடந்த 2017 முதல் 18 6% இருந்த வேலையின்மை விகிதம் 2023 முதல் 24 3.2% குறைந்துள்ளது. இதே காலகட்டத்தில் வேலைவாய்ப்பு பெற்ற பெண்களின் எண்ணிக்கை 22%இலிருந்து 40.3% அதிகரித்துள்ளது. கடந்த 2014 முதல் 24 வரையிலான 10 ஆண்டுகளில் நாட்டில் 17.1 கோடி பேர் வேலைவாய்ப்பு பெற்றுள்ளனர். கடந்த ஆண்டில் மட்டும் 4.6 கோடி வேலைவாய்ப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. வருங்கால வைப்பு நிதி, ஓய்வூதியம், தொழிலாளர் மருத்துவ காப்பீடு போன்ற சமூக பாதுகாப்பு பெறுவோர் எண்ணிக்கை 24.4%இலிருந்து 48.8% உயர்ந்துள்ளது என்று பட்ஜெட் குறித்த ஆன்லைன் கருத்தரங்கில் பேசிய மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார்.
ஹமாஸ் பயங்கரவாதிகளுக்கு எதிரான போர் தொடங்கிய பிறகு பாலஸ்தீன கட்டுமான தொழிலாளர்கள் இஸ்ரேலுக்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டது. இதனால் ஏற்படும் கட்டுமான தொழிலாளர்களின் பற்றாக்குறையை போக்குவதற்காக கடந்த ஆண்டு இந்தியாவிலிருந்து 16,000 தொழிலாளர்கள் வரவழைக்கப்பட்டனர். அப்படி வந்த இந்திய தொழிலாளர்களில் 10 பேர் திடீரென மாயமாகினர். இது தொடர்பாக இஸ்ரேல் அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். இந்நிலையில் மேற்கு கரை பகுதியிலிருந்து 10 இந்தியர்கள் இஸ்ரேல் அதிகாரிகளால் மீட்கப்பட்டுள்ளதாக இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. மேலும் அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று இஸ்ரேல் அதிகாரிகளுடன் தொடர்பில் இருப்பதாக இந்திய தூதரகம் கூறியுள்ளது. அமெரிக்க குடியுரிமை விதிகளில் மாற்றம் மற்றும் நீதிமன்ற உத்தரவுகளால் H-1B விசா வைத்துள்ள பெற்றோருடன் குழந்தையாக சென்று தற்போது 21 வயதை கடந்த 1 லட்சம் இந்தியர்கள் அந்நாட்டிலிருந்து வெளியேற வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுள்ளனர். கனடா மெக்சிகோ மீதான 25% வரிகளை ஏப்ரல் 2ஆம் தேதி வரை நிறுத்தி வைத்து தனது அதிரடி முடிவிலிருந்து ஜகா வாங்கியுள்ளார் அமெரிக்க அதிபர் டிரம்ப். அமெரிக்க பொருட்கள் மீதான பதிலடி வரிகளை ஏப்ரல் 2ஆம் தேதி வரை கனடாவும் ஒத்திவைத்துள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் 2008 நடந்த பயங்கரவாத தாக்குதலின் மூளையாக செயல்பட்டவன் லஷ்கர் பயங்கரவாத அமைப்புடன் தொடர்புடைய தஹாபூர் ராணா. பாகிஸ்தானை பூர்வீகமாக உடைய இவன் தற்போது அமெரிக்க சிறையில் அடைக்கப்பட்டுள்ளான். இவனை இந்தியாவுக்கு நாடு கடத்துவது தொடர்பான வழக்கை விசாரித்த அமெரிக்க உச்சநீதிமன்றம் ஜனவரி மாதம் அவனது சீராய்வு மனுவை தள்ளுபடி செய்தது. இந்நிலையில் சில வாரங்களுக்கு முன்பு அமெரிக்காவில் அதிபர் டொனால்டு டிரம்பை பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்து பேசினார். அப்போது ராணாவை இந்தியாவுக்கு நாடு கடத்த உத்தரவிட்டுள்ளதாக டிரம்ப் தெரிவித்தார். இதையடுத்து எந்த நேரத்திலும் அவன் நாடு கடத்தப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. தன் கடைசி வாய்ப்பாக இந்தியாவுக்கு நாடு கடத்தும் உத்தரவுக்கு உடனடியாக தடை விதிக்க கோரி அந்நாட்டு உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளான் ராணா. அந்த மனுவில் இந்தியாவில் முஸ்லிம் சிறுபான்மையினருக்கு எதிராக வன்முறைகள் நடக்கின்றன. நான் பாகிஸ்தானை சேர்ந்த முஸ்லிம் என்பதால் இந்திய சிறையில் சித்திரவதை செய்வர். ஏற்கனவே பல உடல் உபாதைகள் உள்ள நிலையில் சிறையில் அந்த சித்திரவதைகளை அனுபவிக்க முடியாமல் விரைவில் இருந்து விடுவேன். அதனால் இந்தியாவுக்கு நாடு கடத்தக்கூடாது என மனுவில் பயங்கரவாதி ராணா கெஞ்சியுள்ளார். இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன. மேலும் பல முக்கிய செய்திகளுடன் நாளை காலை 8 மணிக்கு உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.